ஹலோ காய்ஸ், நம்ம ஏகேவோட டேர் டெவில். ஸோ இந்த டேர் டெவிலுக்கான ஒரு அல்டிமேட்டான எதிர்பார்க்காத அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். நம்ம ஏகேவோட கெரியர்லேயே இந்த படம் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. இந்த படத்தை பேண்டியன் லெவலில் எடுக்க போகிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டேர் டெவில் இந்த டைட்டிலே ரொம்ப மாசா இருக்குல்ல. ஸோ வேற லெவல் சம்பவத்தை பார்க்க போறோம். ஆனா டைட்டில் போஸ்டர் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. குட் பேட் அக்லி அளவுக்கு இல்ல. குட் பேட் அக்லி டைட்டில் போஸ்டர்ல வெப்பன்லாம் வச்சு சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆனா பரவாயில்ல, இவ்வளவு நாள் ஏகேவோட 64 படத்துக்கான அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ண ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை மூவி டீம் தந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஏகே 64 அஜித் குமார் தான் பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. பிரேவ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஓன் ப்ரொடக்ஷன்ல தான் பயங்கரமா இந்த படம் ரெடியாக போகுது. எதுக்காக ப்ரோ இந்த படத்துக்கு மட்டும் நம்ம ஏகே ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாரு அப்படின்னு கேட்டா, முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏகே 64 தயாரிக்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டாங்கன்னு. ஏகே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற சம்பளத்துக்கு யாருமே ப்ரொடியூஸ் பண்ண வரல. நம்ம ஏகே ஒரு பக்கம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க தனியா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால நம்ம ஏகே தனியாவே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் பிரேவ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை பயங்கரமா ஆரம்பிச்சிருக்காரு. ஏகேவோட ஒய்ஃபான சாலினி அஜித் குமார் அவங்க தான் முன் வந்து படத்தை தயாரிக்க போறாங்க. அப்ப ப்ரமோஷன் எப்படி ப்ரோ நடக்கும் அப்படின்னு கேட்டா, நான் இப்ப சொல்ல போற அப்டேட் நம்ம ஏகேவோட ஃபேன்ஸா பயங்கரமா குஷிப்படுத்தும். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா, இது நம்ம ஏகேவோட ஓன் ப்ரொடக்ஷன். அதனால கண்டிப்பா நம்ம ஏகே ப்ரமோஷனுக்கு வந்துதான் ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு அவரோட படத்துக்கு நம்ம ஏகே ப்ரமோஷனுக்கு வர போறாரு. இப்ப இந்த டேர் டெவில் படத்துக்கான ஃபுல் ஃபிளெஜ்டு ஷூட்டிங் எப்ப ப்ரோ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த மாசம் அதாவது செப்டம்பர் மாசம் தான் பயங்கரமா ஆரம்பிக்க போறாங்க. செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஏகேவோட போர்ஷனை ஃபுல்லா முடிச்சிடறதா பிளான் போட்டிருக்காங்களாம். ரொம்ப ஷார்ட்டான டைம்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் பயங்கரமா பண்ண போறாங்க. இந்த படத்துல ஏகேவையும் தாண்டி யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு மோகன்லால் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாரு. அது இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மலையாளத்துல இருந்து மோகன்லால், தெலுங்குல இருந்து ஆக்டர் வெங்கடேஷ் அவரையும் படத்துல இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. அப்ப பேண்டியன் படமா இந்த டேர் டெவில் பயங்கரமா ரெடியாக போகுது போல. அப்ப இன்னும் கன்னடா, ஹிந்தில இருந்து யார் யாரை இறக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு மோகன்லால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்டர் வெங்கடேஷன் நடிக்க வைக்க டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்டா யார் யாரை இறக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இடையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்ம சங்கரோட இயக்கத்துல அஜித் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இது வேற லெவல் ஒரு பயங்கரமான காம்போ தான். இது எப்படிப்பட்ட படமா ரெடியாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு பக்காவான மாஸ் ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமா எடுக்க போறதா சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சங்கர் பிளான் போட்ட வேல்பாரி அந்த படம் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த படம் நம்ம சங்கருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட். அந்த படத்தை ரெடி பண்ணவும் ரொம்ப டைம் ஆகும். அந்த வேல்பாரி படத்துக்கு சரியான ஆக்டர்ஸும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த வேல்பாரியை ஹோல்ல போட்டு இப்போதைக்கு ஒரு பக்காவான மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் படம் பண்ணலாம் நம்ம சங்கர் இறங்கியிருக்காரு போல. அந்த ஒரு கமர்ஷியல் படத்தை தான் நம்ம ஏகே வச்சு எடுக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. இது நடந்தா சும்மா தாறுமாறா இருக்கும். நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீரம் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.